இந்த ரோஜா செடி எவ்வளோ கொத்து கொத்தா பூத்துருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஜாக்கள் வந்து பூத்து குலுங்குறதுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த தள்ளு வண்டியில் வச்சு விற்றுட்டு வருவாங்க இல்லையா, அந்த இதில் வாங்கினது தான் இந்த ரோஜா செடி. 40 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் இந்த செடி. ஆனால் எவ்வளோ பெருசாக படர்ந்து போய் எவ்வளோ பூக்கள் கொத்து கொத்தா பூத்துருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரோஜாக்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முட்டை இருக்கு இல்லையா, முட்டை நம்ம பொரிக்கிறதுக்கோ ஆம்லெட் போடுறதுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு உபயோகப்படுத்துவோம் இல்லையா, அந்த முட்டையோட ஓடு இருக்கும் இல்லையா, அதை நல்லா கழுவிடுங்க. கழுவாமல் நீங்கள் வந்துட்டு செடிகளுக்கு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி குட்டி முட்டை பூச்சிகள் நிறைய வரும். அதனால் பாருங்கள், அதை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு போட்டால் ஒன்றுமே ஆகாது, சூப்பராக செடிகள் நல்லா செழித்து வளருங்க. கழுவிட்டு நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. கழுவிட்டு அப்படியே காய வச்சிட்டிங்கன்னா அந்த வாடகை எதுவுமே இருக்காது. கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அதோடய வேர்களில் வந்துட்டு தண்ணியோட கலந்து ஊற்றி விட்டுருங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல செடிகளுக்கு பூக்கள் மொட்டுக்கள் நிறைய வைக்கிதுங்க. நான் வாங்கும்போது மொட்டே இல்லை பார்த்துங்க, ரோஜா வாங்கணும், ஒரு 2-3 பூ தான் இருந்துச்சு, வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கி இந்த கலரில் வந்து மயங்கி போய். அடுத்து பார்த்துச்சுன்னா கவாத்து பண்ணி விடணும். கட்டாயமாக வந்துட்டு கவாத்து பண்ணி விடணுங்க. பூக்கள் பூத்து முடித்த உடனே அந்த இடத்துல வந்துட்டு பார்த்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து அதே இடத்துல நிறைய மொட்டுக்கள் விட்டு வருதுங்க. இந்த செடி வந்து சின்ன செடியாக தான் வாங்கினேன், இவ்வளோ பெருசாக படர்ந்து வந்து எக்கச்சக்கமான பூக்கள் கொடுக்குது. இப்போ எனக்கு பூஜைக்கு தெய்வ வழிபாட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடையில் பூக்கள் வாங்குறதே இல்லை. இந்த சீக்ரெட் டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.